டேய் எங்கடி அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் கழிச்சிட்டு உன் யூனிஃபார்முக்கு வந்துட்ட? மாமா அது வந்து சும்மா போட்டோ பிடிக்கிறதுக்கோசரம் தான் மாமா. அப்படியே உடம்புலாம் கசகச இருக்குது, அதனால கழட்டி வச்சுட்டேங்க மாமா. ஏண்டி போட்டோ பிடிக்கிறதுக்கோசரம் என்ன 10,000 செலவு பண்ணிட்டே, இதெல்லாம் அடுக்குமாடி நியாயமாடி? அட அதை விடுங்க மாமா, எத்தனை நாள் ஆச்சு இல்லைங்க மாமா நம்ம 2 பேரும் இப்படி உக்காந்து பேசி. கல்யாண புதுசுல பேசுறது அதுக்குள்ள குழந்தை பிறந்தாப்புந்து உங்ககிட்ட சண்டை அடிக்கிறதுக்கு எனக்கு சரியா போச்சுங்க மாமா. ஆமா தானுங்க மாமா? ஆமா மீனா, அது வேணுச்சுன்னா உண்மைதான். அப்பெல்லாம் கல்யாணம் புதுசுல உக்காந்து 2 பேரும் நிறைய பேசுவோம், இப்போ நிறைய பேசி சண்டை அடிக்கிறோம். மாமா பின்னால ஏதோ போன் அடிச்சுட்டே இருக்குது, எடுத்து பேசுங்களே. ஐயோ வீணா போனோம் இப்பதான். அது ஒன்னும் இல்ல மீனா, அது நம்ம கவிதா வீட்டுக்காரர் தான். விடு, அப்புறமேட்டுக்கா பேசிக்கிறேன். ஆமா எடுத்து பேசுங்க, அவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ காளியப்பா. சொல்லுங்க அண்ணே. என்னடா இது வர வர உன் பொண்டாட்டியுமே சொல்லுங்க அண்ணே, நான் ராகம் போட்டு இழுத்துட்டு கிடக்குறேன். என்ன உன் பொண்டாட்டி கேரக்டருக்கு என்ன மாறிட்டியே என்ன? சரிங்க அண்ணா, இருங்க அண்ணே, அப்புறமேட்டு கூப்பிடுறேன். அட விசிட்டே கேள்றா, நீ அப்புறமேட்டுக்கு பேசுவியான் சரியா? ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து குடித்தும் கும்மாளமா இருக்கலாம்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய். நீ எப்படியோ ஒன்று பணத்தை அனுப்பிவிட்ரு, ஜிபே ஃபோன்பே எதுல அனுப்பினாலும் சரி. அண்ணே என்னங்கண்ணே சொல்றீங்க? அப்புறம் பேசுறனே. அட நீ அப்புறமான பேசு இப்புறமான பேசு, வர வர உன் பொண்டாட்டியுமே பேச ஆரம்பிச்சுட்ட. சரி இந்த 3000க்கு என்னன்னு சொல்றேன்னு கேட்டுக்கோ. ஒரு ஆஃப், 2 குவார்டரு, அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கனு, அதுக்கப்புறம் சைடிஷ் மிச்சரு வந்தா இதெல்லாம் கிடைக்கும் சரியா? 3000மே கட்டுப்படி ஆகாதுதான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், அதனால சீக்கிரம் ஃபோன்பே அனுப்பிவிடு. அண்ணே வச்சிருவா அண்ணே. அட நீ என்னடா இப்படி சொங்கி மாதிரி பேசிட்டுக்கிற? சீக்கிரம் பொண்டாட்டிக்கு 2 எலும்பு தூக்கி போட்டு வந்து சேரு. சரி வச்சுட்டுமா? வர ஃப்ரெண்டுங்கெல்லாம் எல்லாருமே வந்துட்டாங்க, நீ மட்டும் தான் பாக்கி. சரியா? சீக்கிரம் ஃபோன்பேல அனுப்பிவிட்டு சீக்கிரம் டக்குனு வா. முடிஞ்சது என் ஜோலி இவகிட்ட. என்னங்க மாமா இதெல்லாம்? இது எப்பத்துல இருந்து இந்த பழக்கலாம்? இல்ல இப்பதான் பழக்கமா இல்ல ஆரம்பத்துல இருந்து இந்த பழக்கமெல்லாம் இருக்கா உங்ககிட்ட? இதெல்லாம் ஒரு ஜாலிடி. இந்த ஜாலியெல்லாம் வந்து குறுக்க வைக்காத சரியா? உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன்ல. என்ன இன்னைக்கு ஒரு நாள் கண்டுக்காது, இன்னைக்கு கண்டுக்காத நாளைக்கு கண்டுக்காது. எனக்கு 2 நாள் கவர்மெண்ட்ல லீவ் விட்டுருக்காங்க சரியா? சும்மா அதிக பிரச்சனைத்தனமெல்லாம் பண்ணக்கூடாது. நீ சொல்றதை மட்டும் நான் கேட்கணும், நான் சொல்றதை நீ கேட்கணுமா? இப்ப என்னத்தை இப்ப நீங்க சொல்றதை நான் கேட்காது போயிட்டேன். என்னத்தடி நான் சொன்னதை கேட்ட? மகளிர் சுய உதவி குழுக்கு 10,000 கொடுத்த, நீ கட்டுன்னு தான் சொன்ன. கட்டினியா? நீ துணியை எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன. நீ துணி எடுக்காது இருந்தியா? அதான் அந்த ட்ரெஸ் எடுக்கவே கூடாதுன்னு சொன்ன. அதையும் மீறிட்டு நீ எடுத்திருக்கிற. அப்ப என்ன அர்த்தப்ப? இந்த துணி எடுக்கிறதுக்கு நீங்க பாட்டிக்கு போறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏண்டி நீ செலவு பண்ணது 10,000, நான் செலவு பண்றது 3,000 தானே. அப்படி 7,000 நான் உன்னையோட கம்மியா தானே செஞ்சுட்டு இருக்கிறேன். சும்மா அதிக பிரச்சனை பேசிட்டு கிடக்காத. எனக்கோசரலாம் நீங்க சாப்பிடறதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. நீங்க சாப்பிட்டு உங்க வேலையை பாருங்க. பட்டாசு வாங்கி கொடுத்துட்டேன், கறி எடுத்துட்டு வந்து போட்டு, துணியை எடுத்து கொடுத்துட்டேன். அப்ப எதுக்கடி என்னை கண்ட்ரோல் பண்ற? நானும் ஒரு நாளைக்கு குடியும் கொடுத்தனமா இருப்பால ஜாலியா? சும்மா எல்லாத்தையும் கிட்ட பர்மிஷன் கேட்டு கேட்டு பயந்து போறதுனால தான் இந்த நிலைமை. இதுக்கு மேல உனக்கு பயப்படவே மாட்டேன், ஜாகிரதை. அப்பா ஒரு வழியா அவளை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சப்பா. பாத்தீங்களா ஃப்ரெண்ட், எப்பயுமே வந்து நம்ம கண்டு காணாது இருந்தா நம்மளுக்கு பயப்படுவாங்க. அதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமா போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காத அம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப்